ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம இன்றைக்கி ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செமி கிரேவியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும். நம்ம இப்போ ப்ரானை மேக்னேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரானை மேக்னேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ப்ரான் அட்லீஸ்ட் 3 ஹார்ஸாவது கண்டிப்பாக ஊறி இருக்கணும். இங்கே ப்ரானை ஒரு 24 ஹார்ஸ் கிட்ட ஊற வச்சு ட்ரை பண்ணுங்க. அதோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சாம்பார் பொடி, உப்பு எல்லாமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா பரட்டி விட்டுறோம். இதில் நம்ம தண்ணியோ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு ட்ரையாக தான் இருக்கணும். நம்மளுக்கு இதே ரெசிபி தான் நம்ம ரோஸ்ட்டு போடுறதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கணும். சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட்டுக்குன்னா. நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதில் 1 1/2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிறோம். மிச்சம் 1/2 வெங்காயத்தை நல்லா கியூப்ஸாக நறுக்கி போட போகிறோம். கியூப்ஸாக இருக்கிற வெங்காயம் நம்மளுக்கு அப்படியே போட்டால் தான் நம்மளுக்கு கடிக்கும் போது நல்லா டிஃப்ரென்ஸாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அந்த கிரேவிக்கு ஊற்றினோம்னா தான் அது திக்னஸாக நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் பாலில் ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணாமல் திக்காகவே எடுத்து வச்சுருக்கோம். நேற்று நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. நல்லா ட்ரையாகவும் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ரான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஜம்போ ப்ரான் வாங்கினீங்கன்னா அதை நல்லா கிராக் பண்ணி விட்டுட்டு மசால் தடவுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாப்பொடி, சீரகத்தூள், கரம் மசாலா. இந்த மாதிரி கியூப்ஸாக இருந்தால் தான் வெங்காயமும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பிறகு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். நெக்ஸ்ட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அடியில் ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நல்லா மடங்கி வதக்கிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரான் மேக்னேட் பண்ணி வைக்கும் போதே ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருந்தனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதில் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சீரகத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அது நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வரும்போது நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஏதாவது மூடி போட்டு வேக வச்சோம்னா டக்குன்னு வேகவும் செஞ்சிடும். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நம்மளுக்கு நல்லா மடங்கி வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தொக்கு மாதிரி. இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். அட் அ டைம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுற தேங்காய் பால் தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கடையில் பேக்கெட் ஐட்டம் வாங்குறத விட. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி கியூப்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது கடிக்கும் போது நல்லா நறுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நேரம் குக்கும் பண்ண மாட்டோம். நீங்கள் அதனால் தேவையான அளவு மட்டும் கரெக்டாக தண்ணி ஊற்றுங்க. ஊற வச்சுருந்த ப்ரான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ப்ரான் கடைசி ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக ப்ரானை கடைசி ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆட்டால் குழம்பே வேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எதுவும் சில்லி பவுடர் சால்ட் எல்லாம் வேணும்னா டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் பொடி தான் போட்டிருக்கோம். அதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு நல்லா வத்தி வந்துடும். தேங்காய் பாலும் நல்லா ரெடி ஆயிருக்கும். உங்களுக்கு ஆனியன்ஸ் இது மாதிரி எடுத்து சாப்பிட பிடிக்கும்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக செமையாக இருந்துச்சு செமி கிரேவியில். இதில் நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மல்லிச்செடி ஃப்ளேவர் ஆட் பண்ணுறத விட இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணோம்னா அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாலாம் ரெடியான மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. வீடே செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ப்ரான் குக் பண்ணும்போது நம்ம 2 டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒன்று ஓவர் குக் பண்ணிக்கிறக்கூடாது. நம்ம கரெக்ட் டயத்தில் பக்குவமாக பார்த்து ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் மேக்னேட் பண்ணணும். மேக்னேட் பண்ணுறத ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இது ஸ்மால் ப்ரானில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதிலே பெரிய ப்ரான், ஜம்போ ப்ரான்லலாம் பண்ணோம்னா நல்லா நடுவில் கீறி விட்டு நல்லா மசால் தடவி ஊற வைங்க. அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ரான் 65, ப்ரான் பிரியாணி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். பாய் பாய்.